அன்பு நேயர்களே, நாம் இறையருளாலும் நம் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதாலும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்கின்றன. மூதாதையர்கள் இத்தனை நல்லவர்கள் என்று சொல்கிறோமே, அவர்களிடம் மட்டும் குற்றங்குறைகள் இல்லையா? இருந்தன. ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் வாழும் பக்குவம் அவர்களிடம் இருந்தது. அதாவது, எங்கள் வீட்டிலேயே அப்பா அம்மா வாக்குவாதம் சண்டை போட்டு நாங்கள் எல்லாம் பார்த்ததில்லை. என் அப்பா அடிப்பது போல் எங்களை பாவனை காட்டுவார்கள், ஆனால் அடிக்க மாட்டார்கள். காவல்துறையில் பணிபுரிந்தவர் தான், மென்மையான காவலர் போலும் அப்பா. அப்படி என்று நினைத்து கொண்டால் அதுவும் தப்புதான். ஒரு முறை சேட்டை செய்த ஒரு வாலிபனை மடக்கி பின்பக்கம் அந்த பையனுடைய கையை மடக்கி விட்டார் பாருங்கள், முகத்தில் ஒரு குத்து. அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், அடடா, அப்பா இப்படி சண்டை போடுகிறாரே, இப்படி குத்து விடுகிறாரே அப்படி என்று. ஆனாலும் வீட்டில் கடுமையை காட்டியதே இல்லை அப்பா. இப்படித்தான் எங்களது உறவுகளும் சண்டையை பிள்ளைகளுக்கு நேராக அவர்கள் காட்டியதே இல்லை. அதுபோல் மனைவியை தரைக்குறைவாக பேசி வாழ்ந்ததை நாங்கள் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்கள் கண்டு வாழ்ந்தோம். அவர்களிடம் இருந்த நல்ல பழக்கங்கள் எல்லாவற்றையும் ஓரளவு கற்றுக்கொண்ட நாங்கள் அந்த சண்டை போடாத குணத்தை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை. குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை என்றால் வாக்குவாதம் முற்றும் அளவிற்கு போய்விடும், அதுவும் சத்தமாக. ஆனாலும் அது அத்தோடு முடிந்துவிடும். இதுதான் ஒரு இல்வாழ்க்கையின் சூட்சமம். இதை பெரிதுபடுத்தி கொண்டு நீ பெரியவனா நான் பெரியவளா என்று தொட்டதற்கெல்லாம் விவாகரத்து வாங்கி வாழ்வது சரியாக படுகிறதா அன்பு நேயர்களே? ஏன் நீதிபதி அளவிற்கு எதுக்கு போக வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை பிடிக்கவில்லை என்றால் கொஞ்சம் பிரிந்திருந்துவிட்டு உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நீர் பூத்த நெருப்பாய் அந்த அன்பு இருந்து கொண்டே தானே இருக்கும். நாம் சேர்ந்து வாழ்ந்து விடலாம். அதே கோர்ட்டு கேஸ் என்று போனால் திரும்பவும் சேர்ந்து வாழும்போது வெளி மனிதர்கள் என்ன நினைத்து கொள்வார்களோ என்ற எண்ணமெல்லாம் கூட வந்துவிடும் ஒரு சிலருக்கு. ஆகையால் இது ஒரு உபதேசம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இப்படி சேர்ந்து வாழுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதற்காகவே வீதி நாடகங்கள் போடலாமோ என்று தோன்றுகிறது. அதாவது சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் நாடகம் போட்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் எங்கள் காலம் வரையில்தான் சொல்வதற்கு ஆட்கள் இருப்போம். அதன் பின்னர் எப்படி இருக்கும் என்பது நாங்கள் அறியாதது. கொஞ்சமாவது செவிசாய்த்து கேளுங்கள் இளவட்டங்களே. உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களது கடமை. சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்.